இதுதாங்க கஸ்டர்ட் ஆப்பிள் மரம். ஊரில் எங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்க இது. இப்போ வந்து சீத்தாப்பழ சீசனுங்க. இந்த சீசன் டைமில் சீத்தாப்பழத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. கை கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலின்னு எதுவுமே வராதுங்க. அப்படி இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிடும்போது அந்த பெயின் குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது கிலோ கணக்கில் பறித்து கொண்டு வந்துடுவோங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறது, மில்க் ஷேக் பண்ணி குடிக்கிறது, இல்லை பழமாக வெறும் பழமாகவே சாப்பிடுவோங்க. சீசன் முடிகிற வரைக்கும் சாப்பிடணும், அதுதான் ரொம்ப நல்லது. சும்மா பேருக்கு ஒரு பழம் 2 பழம் சாப்பிட்றதுனால சத்து அதிகமாக வந்துடாது. அந்த சீசன் முடிகிற வரைக்கும் ரெகுலராக டெய்லியும் எடுத்துக்கணும். டெய்லியும் குறைஞ்சது ஒரு பழத்துலேருந்து 2 பழமாவது எடுத்துக்கணும். வெறும் பழமாக அப்படியே முழு பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஜூஸ் போடும்போது 4-5 பழம் கூட போட்டு சாப்பிட்லாம். இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் வருஷத்தில் 1 மாதம் 2 மாதம் தாங்க சாப்பிட முடியும். ஏன்னா அப்போ தான் இதோட சீசன். அதனால் ரொம்ப ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது. 100 ரூபா 150 ரூபாயிலே கிடச்சிருது.